Hallelujah. Hallelujah. Tell me when you're ready. கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பெத்தேல் இன்டர்நேஷனல் ரிவைவல் சர்ச் லிவர்பூல் பிரான்ச் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் இந்த நாளிலே வரவேற்கிறேன். தேவன் கொடுத்திருக்கிற அருமையான இந்த நாளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அவரை துதித்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு இந்த நாட்களை முன்குறித்திருக்கிற அந்த தயவுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட கண்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களுக்கு இன்னொரு நாளை எங்களுக்கு நீர் கூட்டி கொடுத்திருக்கிற அந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாளை பொறுப்படுங்க. ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளையும் ஒவ்வொரு துதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் சுகந்த வாசனையாக பிதாவினிடத்தில் நீர் கொண்டு செல்கிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஜெபங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தேவனே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு நீங்கள் பேச போகிற ஜீவனுள்ள கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் எங்களை உம்முடைய வார்த்தையினால் எங்களை மறுரூபமாக்க போகிற அந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கப்பட கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய இருதயங்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமுள்ள திரு இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய ஆராதிக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில கூட எங்கள் மத்தியில் அருமையான தம்பி ஜோயல் அவங்க தொடர்ந்து ஆராதனைகளை நடத்துகிற பொழுது நம்ம ஒரு மனப்படுவோம். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அப்படியே கர்த்தரை துதிக்கலாமா? அவர் செய்த நன்மைகளை அப்படியே கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஆமென் ஆமென். அவரை துதிக்க 1000 நாமங்கள் இருக்கு, அவரை போற்ற 1000 புகழ்ச்சிகள் இருக்கு. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆமென். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர். ஆமென் ஆமென் ஆமென். உயர்ந்தவர் உயர்ந்தவர் உயர்ந்தவர், பெரியவர், நீர் மகத்துவர், நீர் மகத்துவர், நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரப்பா, நீர் நல்லவர், நல்லவர்ப்பா, நல்லவர் 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 நல்லவர். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ரத்தம் சிந்தி மீட்டீரே, நன்றி 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 ஏசப்பா. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆமென் 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 ஆமென். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? நல்ல கரங்களை தட்டி உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ராஜா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன்,
சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஆறுதல் நாயகரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்யுவேன். பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் எப்படி நான் பாடுவேன், சொல்லி நான் துதிப்பேன். எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, எனக்கு நல்ல பங்கு உம்மை எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்து கொள்வி, கூடவே வைத்து, வருகையில் எடுத்து கொள்வி, கூடவே வைத்து கொள்வி, என்னை கூடவே வைத்து கொள்வி, என்னை கூடவே வைத்து கொள்வி. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஒரு முறை ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் ஆமே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி உம்மை எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்து கொள்வி, கூடவே வருகையில் எடுத்து கொள்வி, கூடவே வைத்து கொள்வி, கூடவே என்னை
என்ன சொல்லி நான் அவருடைய பாதம் தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம். பாதத்தை விட்டா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்லா உணர்ந்து பாடலாமா? ஓயாமல் ஓயாமல் முத்தம் செய்வோம். என்ன சொல்லி என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. எனக்கு நான் என்ன சொல்லி நான் நன்றி ராஜா நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன். அவரை பாடுகிறதற்கு 1000 துதிகள் இருக்கு, 1000 வார்த்தைகள் இருக்கு, 1000 புகழ்ச்சிகள் இருக்கு. ஆயினும் அவர் நம்ம அவ்வளவு பெரிய தெய்வம். நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை விளக்கிரயமாய் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டாரு. ஆமென். அதுல வருகிற மாதிரி ரத்தம் சிந்தி மீட்டார். இரக்கம் நிறைந்த தெய்வம். அவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை பார்த்து அவர் பிழைத்திருன்னு சொன்னதுனாலதான் நம்ம இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அவருடைய கிருபை இரக்கம் ரொம்ப பெருசு. கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து மௌனமா இருக்க வேண்டாம். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷை தெரிந்தவர்கள் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி ஆமென் 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 ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர். ஆமென் 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 ஆமென். அவருடைய மனதுருக்கம் ரொம்ப பெருசு. அவர் நம்ம மேல மனதுருக்கம் வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சதுனாலதான் அவருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க வந்திருக்கிறோம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோரும் இதாயிருக்கும், அவை காலையோரும் இதாயிருக்கும். மனதுருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருக்கும் தெய்வமே மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு கங்களை சுமந்து கொண்டீர்.
மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து ஆமென் ஐயா துக்கங்களை சுமந்து துக்கங்களை சுமந்து நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை அவை காலை மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் மேலே விழுந்ததையா மேலே விழுந்ததையா ராஜா மேலே விழுந்ததையா நீ நல்லவர் சர்வ நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்துக்கு முடிவே ஓ உம் அன்பிற்கு அவை மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்து நமக்காக சாபமான முள்முடியை தலைமேலே சிலுவையிலே வெற்றி சிலுவையிலே நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை ஒரு புதிதாயிருக்கும் அவை காலை ஒரு புதிதாயிருக்கும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் தழும்புகளால் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை
அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே, அன்பிற்கு அளவே இல்லை. அவை தோறும் புதிதாயிருக்கும், அவை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருக்கும் தெய்வமே இசையா, உம்மை துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருக்கும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் நம்மளை அவர் கண்டதுனாலதான். ஆமென். தினம் தினம் அற்புதம் செய்தீர், தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. அவை காலை தோறும் இதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். இயேசு ரொம்ப நல்லவர். அதனாலதான் பாவிகளா இருக்கிற நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவோ நல்லவங்க, பயில்வான்கள், அழகானவங்க இருந்தோம் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாருன்னா நம்ம மேல அவருடைய சித்தம் எவ்வளவு பெருசா இருக்கும்ல. அந்த சித்தத்தை நினைச்சு கொஞ்ச நேரம் அப்படியே நல்ல வாய்களை திறந்து அவரை துதிங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆமென். அப்படி அவன் அமர்ந்த வண்ணமாய் ஆராதிக்கலாமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தாத்தா. நல்ல கைகளை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகினார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். கண்ணீரை கதறலை கேட்கின்றார்,
வேதனை அறிகின்றார், வேதனை அறிகின்றார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, நல்ல விசுவாசத்தோடு அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, உன் குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். என்று சேர்ந்து நாம் சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து சாத்தானை மிதிப்போம், நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம். நம்பிக்கையோட கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி, ஆமென், நம்மை கரம் நீட்டி சேர்த்துவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே, என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்தி, ஆமென், மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை
இயேசு நல்லவர், போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை அடிப்போம். இயேசு நல்லவர், போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நல்லவர், ஒரு நாள் விலகிடார். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென். நன்றி இயேசுவே, எங்களை விட்டு விலகாத தெய்வமே, உமக்கு நன்றி 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 இயேசுவே. நன்றி ராஜா, எங்களை விட்டு விலகாத தெய்வமே, எங்களுக்கு எதிர்காலம் தருகிற தெய்வமே. ஆமென். எதை குறித்தும் கலங்க வேண்டான்னு சொல்லியிருக்கீங்களே, எங்களுக்கு எதிர்காலத்தை தந்திருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமென். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம். ஆமென் 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 ஆமென். அவர் நம்மளை வணங்குகிற தெய்வம், குயவன் போல நம்ம வணைந்து கொண்டிருக்கிறார். நாளுக்கு நாள் டெய்லி நம்ம என்னென்ன தப்பு செஞ்சுட்டு போயிட்டு அவர்கிட்ட அப்பா மன்னிச்சிருங்கன்னு கேட்டாலும், என் பிள்ளை ஒரு தடவை வந்து மன்னிப்பு கேட்கிறான், ஒரு தடவை மன்னிச்சிருங்கன்னு பிதா கிட்ட பரிந்து பேசி கொண்டே இருக்கிறாரு நமக்காக. ஆமென். அவரை போல அன்புள்ள தெய்வம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அவரை போல மன்னிக்கிற தெய்வம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அவருடைய மன்னிப்பு ரொம்ப பெருசு. நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு ஈடு கொடுக்க எதுவுமே இல்லை. நமக்காக உயிரை கொடுத்த தெய்வம், அந்த தெய்வத்தின் அன்புக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை. அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், என்னை நோக்கி முழு மனசா கூப்பிடு, நான் உன் இதயத்தின் கதவண்ட தான் நிக்கிறேன், நான் உள்ள பிரவேசிக்க எனக்கு இடம் கொடு, நான் வந்து தங்கி உன் கூட போஜனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதையும் பிடிச்சு கலங்காத அப்படிங்கிறது. நம்ம அவருக்கு இடம் கொடுத்தா மட்டும் போதும். அவர் நம்ம கூட வந்து நம்ம கூட தங்கி நம்ம கூட வாசம் பண்ணுவார். ஆமென். ஒரு சில வரிகளை என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? இந்த பாடல். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே,
உயவனே படைப்பின் காரணரே மன்னானை வெறுமையான பாத்திரம் தான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. மீண்டும் ஒரு முறை வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமா அணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே தடைகள் யாவும் நீக்கி என்னை நம்மை போல் மாற்றிடுமே உடைத்து என்னை உந்தனுக்கு உடைமையாக்கிடுமே தடைகள் யாவும் நம்மை போல் மாற்றிடுமே உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்குகிறே குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான நோக்கி ஒரு முறை சேர்ந்து சொல்லலாமா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் மௌவித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே மீண்டும் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் மௌவித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே அவர் மீண்டும் மீண்டும் நம்மளை பார்த்து பிழைத்திருங்கிறதுனால தான் நம்ம இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமாம், அவர் நம்ம உயிர் வாழ வச்சிருக்கிறாருன்னா அதற்கு ஏதாவது ஒரு சித்தம் இருக்கணும்ல. நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவரை மீண்டும் மீண்டும் காயதான் படுத்திட்டு இருக்கிறோம். அவர் நம்மளை டெய்லி வணைஞ்சிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது என் பிள்ளை ஒரு தடவை என்கிட்ட வந்துருவான்,
ஒரு தடவை உண்மையா என்கிட்ட வந்துருவான், ஆசையா என்ன அப்பான்னு கூப்பிட்டுருவான்னு ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய இரக்கம் ரொம்ப பெருசுங்க. அவருடைய கிருபை ரொம்ப பெருசுங்க. அவ்வளவு நேரம் சிலுவையில நின்னும் நமக்காக உயிரை கொடுக்கிறதற்காக எந்த ஒரு வார்த்தையும் விடாம, எந்த ஒரு அவருடைய செயல்களையும் செய்யாம அமைதியா காத்துட்டு இருந்தாரு. பிதாவின் திட்டம் அவர் மேல வெளிப்படணுங்கிறதுனாற்காக, அவர் நம்மளை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அவ்வளவுத்தையும் சகித்து பொறுமையா இருந்தார். அவருடைய அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. அப்பா, எங்க மேல அன்பா இருக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆராதனை வேளையில எங்க கூட இடைவிட்டதற்காக நன்றி ஏசப்பா. உங்களுடைய கிருபையை மட்டும் வாஞ்சிக்கணும் ஏசப்பா. நாங்களோ எங்கள் கடந்த கால வெற்றிகளோ எங்கள் சொந்த பலமோ எதுவும் இல்லை. எல்லாம் முற்றிலும் உங்களுடைய கிருபை. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீதியான நேரம் முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய தாசனை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தை எங்க கிட்ட பேசணும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Thank you, Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இத்தனை பேர் நல்ல மகிமையாய் தேவனை ஆராதித்தோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய சமூகத்திலே ஆராதிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் இன்னைக்கு கிடைக்கல. ஒரு சிலர் வியாதியில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் நித்திரை அடைந்து விட்டார்கள். ஆனால் நம்மையோ தாவீது சொல்லுகிறார், நான் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரை நான் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். அப்படி என்றால் நம் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் அவருடைய துதி நம்முடைய நாவிலே இருக்கும். கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் அவருடைய துதி நம்முடைய நாவிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம இப்போ ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறபடி அருமையான சிஸ்டர் ரேணு அவங்களுடைய தாயார் கடந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளே கொலம்போ தேசத்தில், ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் அவங்க கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அப்படி முடிந்தவங்க நாங்கள் அப்படி நம்ம எழுந்திருந்து தேவ சமூகத்தில் அந்த குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காகவும், நாளைய தினத்தில் அவங்க அந்த அடக்க ஆராதனைகளை அவங்க இலங்கை தேசத்தில் அந்த காரியங்களை அவங்க நடத்த இருக்கிறாங்க. தேவன் தாமே அந்த குடும்பத்திற்கு ஆறுதலின் தேவனாக, தேற்றரவாளன் அவர் அந்த குடும்பத்தை ஆட்சி தேற்றுவாராக. ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுடைய இழப்பு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு. ஒரு மனிதனுடைய இழப்பு குடும்பத்தில் யாராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய இழப்பு மிகவும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லாசரு மரித்த பொழுது கூட இருந்த சகோதரிகள் அங்கே பார்க்கிறோம், அழுது புலம்பினார்கள். அந்த இடத்துல இயேசுவும்
அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் அவர் மனதுருகுகிற தேவன், அவர் ஆறுதல் கொடுக்கிற தேவன். இந்த வேளையில கூட நம்ம எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து செபிப்போம். பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்துரிக்கிறோம் அப்பா. அருமையான அந்த குடும்பத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிஸ்டர் ரேணு அவங்க குடும்பத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இலங்கை தேசத்தில் இருக்கிற அவங்களுடைய தாயார் ஆண்டவரே பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு ஆண்டவரே மறித்தாங்க. ஆண்டவரே, அவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக சோத்திரம். ஆண்டவரே தேவனே, இந்த பூமியில் அவங்களுக்கு வாழ்வதற்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுத்தபடினால் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே இந்த பூமிக்குள்ளாக பெற்றெடுத்து உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக வளர்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே தேவனே, இந்த வேலையிலும் இந்த தாயாரை இழந்திருக்கிற ஆண்டவரே அவனுடைய உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவன் தாமே அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆறுதலின் தேவனானவர் தேற்றரவாளன் அவர்களை தேற்றி ஆறுதல் படுத்தும்படியாய், அவர்களை ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாளை தினத்தில் நடக்க இருக்கிற அந்த ஆண்டவரே அந்த ஃபியூனரல் சர்வீஸ் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அடக்க ஆராதனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அதை நேர்த்தியாய் நடத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா குறைவுகள் எல்லா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவன் அந்த இடத்துல கர்த்தர் நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும். இன்னும் தூர தேசத்துல பல இடங்களில் அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே ஆறுதல் படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்துகிறதற்காக சோத்துறோம். நிச்சயம் உம்முடைய வருகையில் ஆண்டவரே ஒரு நாள் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறபடினால் உமக்கு சோத்துறோம். நீர் வருகையில வருகிற பொழுது அநேக பரிசுத்தவான்களோடு மேகங்கள் மீது நீர் வருக போறபடினால் அந்த நாட்களிலே சந்திக்க நீர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு சோத்துறோம். அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம செபிக்க இருக்கிறோம். நாம் பார்க்கிறோம் வளைகுடா தேசங்களில் சவுதி அரேபியா, எமான் மற்றும் பஹ்ரைன், குவைத் என்று சொல்லி கத்தார் பல இடங்களிலே அந்த யுத்தங்களுடைய பாதிப்புகள் உண்டாய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக கர்த்தர் அந்த தேசத்தில் இருக்கிற அநேக இந்தியர்கள் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க, அநேக ஏஷியன்ஸ் இருக்கிறாங்க, மற்ற பிலிப்பைன்ஸ் தேசத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பலதரப்பட்ட நாடுகள் கொண்ட தேசத்தில் துபாய் தேசத்தில் இருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கத்தக்கதாக தீங்கு நாட்களிலே அவர் தம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவிலே மறைத்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அந்த இடத்துல எந்த உயிர் சேதங்கள் வராதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக அந்த வளைகுடா தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, அங்கே இருக்கிற சபைக்காக, அங்கே இருக்கிற ஊழியர்களுக்காக, அங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஒருமனப்பட்டு எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் தேவ சமூகத்தில் பல தேசங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆம், நாம் ஜெபிப்பதற்கு அதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிப்போமா? தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் வளைகுடா தேசங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சவுதி அரேபியாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், குவைத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், பஹ்ரைன் தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே வளைகுடா தேசங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தேசத்திலே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஈரான் ஆண்டவரே, யுஎஸ் நிமித்தம் அந்த யுத்தங்களின் நிமித்தம் ஆண்டவரே தகப்பனே அந்த தேசத்தில் அநேக பாதிப்புகள் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. அநேக ஜனங்கள் ஆண்டவரே பயத்தோடும் திகிலோடும் மரண பயத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோமே. தேவனே, அந்த தேசத்துக்கு மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பறந்து காக்கிற பட்சியை போல
என் தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, சபைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, அங்க இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த யுத்தத்திலே எந்த ஒரு உயிர் சேதங்கள் வராதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அந்த தேசத்துல இருக்கிற அந்த தேசத்துல வளைகுடா தேசங்கள்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஆண்டவரே பாதுகாப்பாக இயேசுவின் இரத்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ரெசிடென்சியல் ஏரியாவை இயேசுவின் இரத்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முக்கியமான ஆண்டவரே, அந்த தேசத்தில் இருக்கிற நிறுவனங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகார நிறுவனங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கிற முக்கியமான ஆண்டவரே ஆயில் கம்பெனிகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி தேவனே அப்பா, இவைகள் எல்லாம் கடைசி நாட்களில் நடக்க வேண்டியவைகளாக இருக்கிறது. ஆனாலும் நீர் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, எண்ணெயை சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்க என்று சொல்லி, எண்ணெய் சேதப்படுத்தாதபடிக்கு தூதனுக்கு நீர் கட்டளை இட்டிருக்கிறீர் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே. தேவன் அந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா, அந்த எண்ணெய்கள் எந்த சேதமாகாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. அதனால் ஆண்டவரே தகப்பனே, பல தேசங்கள் பாதிக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த தேசத்துக்கு மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சவுதி அரேபியா தேசத்துக்கு மனம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த திரு இரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், அந்த தேசத்துல சீக்கிரத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடுகிறதற்காக சோத்துறோம். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே அந்த சமாதானத்தை கர்த்தர் நீங்க வாய்க்க பண்ணுகிறதற்காக உமக்கு சோத்துறோம். இயேசுவின் இரத்தத்தினால் அந்த சமாதானத்தை அந்த தேசத்துல நீர் உண்டாக்கி கொடுக்கிறதற்காக உமக்கு சோத்துறோம். உமக்கு கோடான கோடி சோத்துறோம். கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு சோத்துரம். ஆண்டவரே, கோடான கோடி சோத்துரம். ஒருவரும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நெருக்கத்திலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய அந்த விசுவாசத்தை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு சில இன்னொரு ஜெப குறிப்புக்காய் செபிக்க போகிறோம். அருமையான தம்பி ஜோயல், அவங்களுடைய தகப்பனார் இந்திய தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அவங்க தகப்பனார் கேட்டுக்கொண்டவங்க. அவங்க சமீபத்தில் அவங்க ஆலயத்துக்காக அவங்க செபித்து கொண்டிருக்கிறாங்க. சொந்தமாக ஒரு ஆலயம் கட்டுவதற்காக அவங்களுக்கு தேவையான அந்த நிலம், அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நிலம் கர்த்தர் அதை வாய்க்க பண்ண வேண்டும். அந்த ஆலய கட்டுமான பணிகளுக்கு தேவையான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தேவைகளை சந்திக்கத்தக்கதாகவும் அதன் ஏற்ற வேளையில தேவன் முன்குறித்த நேரத்திலே அந்த கட்டுமான பணிகள் நடக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அதை வாய்க்க பண்ணும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். தன் காலத்திலே கனிதந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று சொன்னது பிரகாரம் அவருடைய காலத்திலே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணப்படியா நம்ம செபிக்க போகிறோம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் தெரிவிப்போம். கர்த்தரிடத்தில் தெரிவிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவனே, உடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஜோயலுடைய தகப்பனாருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சபை ஊழியத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த ஊழியங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் நீங்க கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். அந்த ஸ்தலத்துல ஆண்டவரே ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள், அந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற துதிகள், அந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற வேண்டுதல்கள், இவையெல்லாம் உமது சமூகத்துல பிரீதியாய் இருப்பதற்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே தேவனே, இப்பொழுதும்
அவர்கள் ஆலய கட்டுமான பணிக்காக தேவனே அவங்க நிலத்துக்காக அவங்க வேண்டுதல் செய்ய கேட்டுக்கொண்டாங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே அந்த நிலத்தை கிடைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தயவு பாராட்டும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷருடைய கண்கள்ல தயவு பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். அந்த ஆலயத்துக்கு தேவையான நிலங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம். அந்த ஆலயத்து கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள், அதற்கு தேவையான ஆட்கள், அதற்கு தேவையான ஜெபிக்கிற ஜனங்கள், அதற்கு தேவையான ஆண்டவரே பனிமூட்டுகளை செய்கிற ஜனங்கள் கர்த்தர் நீர் எழுப்பி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு மோசேக்கு எப்படி நீர் கட்டளையிட்டீரோ அதன்படி அவன் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறபடி தேவன் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எப்படி செய்ய வேண்டும், எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினை ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தேவன் சொல்லுகிறபடியே அதை கட்டி முடிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே சுயமாய் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்க காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி அதை செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்கிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நிர்ணயித்த நாளிலே அந்த ஆலய கட்டுமான பணிகளை நீங்க துவங்குகிறதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. உம்முடைய வேலையில் அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல உம்முடைய வேலையில் அந்த ஆலய கட்டுமான பணியை நீர் துவங்கி வைக்கிறதற்காக உமக்கு சோத்திரம். உமக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவனுடைய வேலையில் அது தீவிரமாய் செய்து முடிக்க போவதற்காக உமக்கு சோத்திரம். நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட அந்த சபைக்கு கர்த்தர் ஒரு ஆலயத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காக உமக்கு சோத்திரம். நீர் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அதை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். வேலை வருகிற பொழுது அதை இந்த ஆண்டவரே அந்த பட்டணத்தில் நீங்க செய்து கொடுக்க போகிறதற்காக உமக்கு சோத்திரம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். செபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். அதற்கு பதில் கொடுத்தபடினால் உமக்கு சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் செபிக்க போகிறோம். அநேகர் இந்த நாட்களிலே இந்த சீசன் மாறுகிறது. அதாவது இந்த ஸ்ப்ரிங் சீசன்லேருந்து வின்டர்லேருந்து ஸ்ப்ரிங் மாறுகிறது. நிறைய பேருக்கு சுகவீனங்கள், பலவீனங்கள். ஆகவே தேவன் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம ஒவ்வொருவருக்காக இந்த தேசத்தில் அதே போல் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், அநேகர் ஹாஸ்பிட்டல்ஸில் அநேக இடங்களில் இப்படிப்பட்ட சுகவீனங்கள், பலவீனங்கள், இந்த போலன் அலர்ஜினால், கோல்டு, காஃபு மற்றும் இந்த வைரஸ்னால இப்படிப்பட்ட காரியங்கள் பல இடங்களில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. நீங்க உங்க இருதயத்துல சுகவீனமாக இருக்கிறவங்க, if you are not well, if you are not feeling well, just put your right hand on your heart. Ask the Lord to heal you. Ask the Lord to touch you. Ask the Lord to protect you. Ask the Lord to give a deliverance from the sickness. கர்த்தர் நிச்சயமாய் அவர் சுகப்படுத்துவார். அவர் சுகப்படுத்துவார். அவரிடத்துல வந்த ஒரு வியாதியஸ்தரும் திரும்பி போகிற பொழுது வியாதியோடு போனது சரித்திரமே இல்லை. வியாதியோடு போனது சரித்திரமே இல்லை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட உத்தரவு கேட்டுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் அவர் உத்தரவு கொடுத்து அத்தனை பேர்களும் தொட்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். You have the faith. You have the faith and you know the Lord very well. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். We have been healed by his stripes. நாம் சுகமடையும்படிக்கு அவர் சரீரத்திலே அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நாம் குணமடையும்படிக்கு அவர் தம்முடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புகளாலே நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற வலிகள், இவை எல்லாவற்றையும் அப்படியே தழும்புகள் சுகமடைகிறது, சுகத்தை கொடுக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறபடினாலே, கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ளதா இருக்கிறபடினாலே எல்லா வாய்களை திறந்து
உங்களுடைய ஆவியில, உங்களுடைய ஆத்துமாவில், உங்களுடைய சரீரத்தில் எந்தெந்த இடத்துல நீங்க பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்க சுகவீனப்பட்டு இருக்கிறீங்களோ, சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தகப்பனே, உமக்கு சோத்திரம். நீர் சுகம் கொடுக்கிற ஒரு தகப்பன். ஆண்டவரே, நீர் சுகத்தை கட்டளையிடுகிறவர், வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிறவர், கையை நீட்டி சுகம் கொடுக்கிறவர், குஷ்டரோகியை தொட்டு சுகம் கொடுத்தவர். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான், சொத்தமாவான் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி, ஆண்டவரே நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி சுகத்தை அனுப்பின தேவன். நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த வேளையிலும் ஆண்டவரே, சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கோல்டு, காஃப், வைரல் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய தழும்புகளால குணமாவார்களாக, உம்முடைய தழும்புகளால குணமாவார்களாக. கர்த்தர் கொடுக்கிற அந்த சுகத்துக்காக, கர்த்தர் கொடுக்கிற அந்த விடுதலைக்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எந்தெந்த ஆண்டவரே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில கர்த்தர் நீங்க தொடும்படியாய் செபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே, கர்த்தருடைய வல்லமையினாலே அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதற்காக சோத்திரம். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், கட்டுகள், கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கிற சுகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கால்களில் இருக்கிற வலிகள், தலையில் இருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் கொடுக்கிற சுகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆத்துமாவிலே பலனற்று இருக்கிற பிள்ளைகள், தோய்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், ஆத்துமாவிலே பலனற்று சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலத்தை கொடுக்கிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, பலனற்றவனாகிலும் பலன் உள்ளவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பலன் அவர்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் பலப்படுத்துகிறதற்காய் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, சரீரத்தில் நீர் கொடுத்த சுகத்துக்காய் சோத்திரம், ஆத்துமாவிலே நீர் கொடுத்த சுகத்துக்காய் சோத்திரம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய் என்று சொல்லி தாவீது தன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டது போல உம்முடைய பிள்ளைகள் கர்த்தராலே பலப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆத்துமாவிலே ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறதற்காய் உமக்கு சோத்திரம். எல்லா பலவீனங்கள் விலகுகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, எல்லா சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதற்காக சோத்திரம். ஆண்டவரே, சோர்வுகள் நீங்குவதற்காக சோத்திரம். ஆண்டவரே, அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதற்காய் சோத்திரம். நம்பிக்கை இல்லாம இயேசுவின் நாமத்தினால் விலகுவதற்காய் சோத்திரம். பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருடைய கிரியை இயேசுவின் நாமத்தினால் அந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகுவதற்காக சோத்திரம். கர்த்தர் நீர் கொடுத்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றுக் கொள்ளுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஜெபத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிற, நீர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எவைகளை நீர் ஜெபத்திலே கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை ஆண்டவரே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிற பூரண விடுதலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா? தமிழ் தெரியாட்டாலும் கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா?
என்ன சொல்றாங்க? சில பேர் சுகவீனமா இருக்கிறாங்களா? கர்த்தர் சுகத்தை கொடுத்து விட்டார். ஆமென். நல்லா இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டுடைய வார்த்தைக்கு ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தருகிற தெய்வம் நீரப்பா. சரீரத்திற்கு நாங்கள் ஆகாரத்தை உட்கொள்வது போல எங்களுடைய ஆத்துமா பிழைத்திருக்கத்தக்கதாக, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிழைத்திருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கப்பா, உம்முடைய வசனம்தான் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறபடினாலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு பேசுங்க, என்னோடு பேசுங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும், ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்புக்கு நேராக இழுத்து கொண்டு போகட்டும் அப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்கிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அடியேனை உம்முடைய சிலுவை நிழலிலே மறைத்து கொள்ளும், கிறிஸ்து வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்கள் கடந்த நாட்களிலே ஒரு விசேஷமான ஒரு டாபிக்கை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமென். எதற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், எதற்காக நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கடந்த சில வாரங்களாக நம்ம அதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே அதனுடைய மீதியான ஒரு சில காரியங்களை நாங்கள் இன்னொரு 2-3 வீக்ஸ் நம்ம அந்த டாபிக்ல நம்ம பேச இருக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வேத பகுதிக்கு நம்ம நேராக திருப்பிக் கொள்ளுவோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனம். 1 Peter chapter 4 verse 16. 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்த கடவன். இந்த வசனத்துல வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால். ஆங்கிலத்தில் என்ன சொல்லிருக்கு? However, if you suffer as a Christian, do not be ashamed, but praise God that you bear that name. Hallelujah. சத்தத்தை காணும். Hallelujah. அப்போ வேதம் சொல்லுகிறது, however, if you suffer as a Christian, however, if you suffer as a Christian, கிறிஸ்தவனால் இருப்பதினால் நமக்கு பாடுகள் உண்டு. If you are a Christian, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் உங்களுக்கு பாடுகள். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்தவனாய் இருக்கிறவங்களுக்கு பாடுகள் உண்டு. You will have sufferings when you become a Christian. எப்போ ஆண்டவரை சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளையாக மாறுகிற பொழுது, அந்த நாளிலிருந்து நீ கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை உடையவனாக நீ எழும்புகிற பொழுது, அந்த நாளிலிருந்து பாடு உனக்கு ஸ்டார்ட் ஆகுது. The moment you receive the Lord as a personal savior,
cleansed by the blood of Jesus Christ, and you take in the baptism, the immersed baptism, in the name of the Father and the Son and the Holy Spirit, and you receive the Lord as a personal Savior, that's the beginning of the day you are defined as a Christian. The moment you are being identified and your name is being written in the book of life, the moment you took baptism, from that day onwards, the Lord meant the suffering also started with you. Hallelujah. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடு இல்லை என்று யாராவது போதிச்சாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? துருபதேசம். இட்ஸ் a wrong doctrine. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுகள் நமக்கு உண்டு. பலவித பாடுகள் நமக்கு உண்டு. We undergo a lot of suffering in the world. பலவித பாடுகள் உண்டு. மனிதர்களால் நமக்கு பாடுகள் உண்டு. உலகத்தில் இருக்கிற மற்றவர்களால் நமக்கு பாடுகள் உண்டு. வேலை ஸ்தலத்தில் நமக்கு பாடுகள் உண்டு. சத்ருவினால் வருகிற பாடுகள் உண்டு. பல பாடுகள் நமக்கு உண்டு. விசுவாச போராட்டத்தினால் நமக்கு சில பாடுகள் உண்டு. தேவன் அனுமதிக்கிற சில பாடுகளும் உண்டு. There are lot of sufferings which is being categorized. When you become a Christian, you will receive the suffering through the people, through the other people, through the Satan, and also sometimes you will receive the suffering through God as well. To test your faith and also to acknowledge whether you are being truly loving Him. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆதலால் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பாடுகள் படுகிற போது நமக்கு வெட்கம் வரும், நமக்கு நிந்தைகள் வரும், நமக்கு அவமானங்கள் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதன் நிமித்தம் தேவனை என்ன பண்ணலாமா? மகிமைப்படுத்த முடியும். You can glorify through the suffering which you are undergoing for Christ. நாம் வாயினால் சோத்திர பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவது அது ஒரு பக்கம். ஆனால் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு, கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுபட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Whenever you glorify the Lord through suffering, அதுக்காக நீங்களே போய் வம்புல போய் மாட்டக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள் நமக்கு வைத்திருக்கிற பொழுது, அந்த பாடுகள் வழியாய் கடந்து போகிற பொழுது, அந்த நேரத்தில் நீங்க தேவன் என்ன பண்ணக்கூடாது? மறுதலிச்சிடக்கூடாது. You shall not forsake the Lord. You shall not யூதாஸ் காரியத்து பார்க்கிறோம், காட்டி கொடுத்தது போல, அல்லது பேதுரு மறுதலிச்சது போல, நம்ம அப்படி செய்யாதபடிக்கு சில நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலிருந்து சில காரியங்கள் தேவனை மறுதலிக்கக்கூடிய காரியங்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதாக இருக்கிறது. ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து, தேவன் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதின் மூலம் கர்த்தரை நாம் எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த முடியும், how you shall be glorify the Lord through the suffering என்று சொல்லி I will show you some of the verses in the Bible. You can turn to the Bible on 1 Peter chapter 4 verse 13. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். What is written in English? But rejoice that you participate in the suffering of Christ,
so that you may be overjoyed when his glory is revealed. Hallelujah. பாடுகளுக்கு சொல்லுங்க, பாடுகளுக்கு இல்ல பாடுகளுக்கு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனால், பங்காளிகள் ஆனதால் அப்படின்னு போட்டிருக்கு. பங்காளிகள் ஆனதால், யூ ஆர் த பார்ட்டிசிபென்ட் இன் த சஃபரிங். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஏய், இவன் நம்ம பங்காளிடா அப்படிம்பாங்க. அப்படிதானே? இவன் நம்ம இஸ் மை ஃப்ரெண்ட், நம்ம பங்காளி அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஊழியங்களில் பார்க்குறோம், பங்காளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்காளர்கள், ப்ரேயர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த ஊழியத்தை தாங்கிறதுல ஒரு பங்காளராக இருங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் கிறிஸ்துவோடு நம்ம பாடுகளிலே பங்காளிகளாக இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக. You should be a partnership. Amen. You should participate as a partnership in the suffering for Christ. Amen. எதுக்கு நீங்க பங்காளியா இருக்கிறீங்களோ, கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு நீங்க பங்காளியா இருக்கணும். ஆமென். சுவிசேஷம் சொன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன சொல்றது, you will not receive all the time good நல்ல செய்தி நமக்கு ரெஸ்பாண்ட் நமக்கு வராது. இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொன்னா 4 பேர் எதிர்த்து வருவான். அது நமக்கு வருகிற பாடு, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு. இயேசுவின் அன்பை சுவிசேஷமாய் வெளியே நீங்க சொல்லுகிற பொழுது ஒருத்தன் படார்னு அடிப்பான். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? வாங்கிட்டு திருப்பி கொடுத்துடக்கூடாது. அந்த பாடுகள் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் உங்களுக்கு பாடு வருதா, மகிமையில நீங்க அவருடைய மகிமையில வெளிப்படுகிற பொழுது இன்னும் மகிமையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது, வேலை பார்க்கிற இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது யாராவது உங்களை தடை பண்றாங்களா, அது கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு வருகிற பாடு. இல்ல வேலை பார்க்கிற இடத்துல சுவிசேஷத்து நிமித்தம் உங்க வேலை போகுதா, உன் வேலையை விட்டு தூக்குறேன், இயேசுவை சொன்னதுனால உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களா, கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய பாடுகளில் நீங்க பங்காளிகளா இருக்கிறீங்க. ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பாடுகள் நமக்கு உண்டு. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தை அவர்கள் சொல்ல 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 ஒரு பக்கம் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டார்கள், மறுபக்கம் என்ன வந்தது? உபத்திரவங்கள், பாடுகள் நிறைந்து வந்தது. In early apostolic period, you can see in the Acts chapter, you can see in one side the salvation, they've been preaching the Son of God, they've been preaching about the Jesus, about the salvation to the people. People are receiving the Lord as a personal savior. But the other side, you can see lot of sufferings and crucifixion, lot of problems they've been suffered. The disciples and the apostles, they all suffered a lot. Peter was being put in the jail, John was being put in the jail, so many sufferings they undergone, but yet they rejoice in the suffering. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாடுகள்ல சொல்லுங்க, பாடுகளின் நிமித்தம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஆமென். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுன்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க. ஆமென். Rejoice, அதான் அப்படி சொல்லி இருக்குது. So that you will be overjoyed when his glory is revealed. பாடுகள்ல நம்ம அர்ப்பணித்து கொள்ளுகிற பொழுது, ஆண்டவரே உம்முடைய பாடுகள்ல எனக்கு ஒரு பங்கு கிடைச்சதற்காக சோத்திரம் அப்படின்னு சொல்லி பாருங்க. Give, glorify and thank you for the Lord for your suffering to be with you. அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பது பெரிய ஒரு பாக்கியம். அது பெரிய ஒரு பாக்கியம். எத்தனையோ பேரு பாடு ஆண்டவருக்காய் பாட அனுபவிக்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு சில பேருக்கு அந்த வாய்ப்பு, சில காரியங்கள் கொடுக்கப்பட இல்லாம இருக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாதவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த பாடுகளை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஆகவே வேதம் சொல்லுகிறது,
கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க, 10வது வசனம். Matthew chapter 5 verse 10. நீதி நிமித்தம் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. Blessed are those who are being persecuted because of the righteousness, and the kingdom of God belong to them. Hallelujah. Persecution, கடைசி நாட்களிலே துன்பப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அநேகமா இருப்பார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். Persecutions will take place all around the world. எல்லா இடங்களிலும் சபை துன்பப்படுத்தப்படும். எல்லா இடங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். ஆப்பிரிக்கா தேசங்கள்ல சமீப நாட்களில பல இடங்களில துன்பத்தை பார்க்கிறோம். இந்தியா தேசத்துல நம்ம பார்க்கிறோம். பல இடங்களில பெர்சிக்யூஷன், சர்ச்சுக்குள்ள நுழைந்து ஆராதிக்க விடாதபடிக்கு போதகர்கள், மற்ற சுவிசேஷகர்கள் மற்றும் விசுவாசிகளை அடித்து நொறுக்கி அவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவன் அவர் நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கணும், தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பாடுகள் மத்தியில தான் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டது நிமித்தம்தான் நமக்கு தேவ மகிமை வெளிப்பட்டது. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில அவர் மரித்தது நிமித்தம்தான் நமக்கு இரட்சிப்பின் சந்தோஷம் கிடைத்தது. அவர் பாடுபட்டு அவர் சரீரத்திலே அவர் தழும்புகள் உண்டாக்கப்பட்டபடியினாலதான் நமக்கு என்ன வந்தது? தழும்புகள், சுகம் வந்தது. வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை வந்தது. அவர் பாடுபட்டு சிலுவையில 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினபடினால்தான் நமக்கு நித்திய ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. 6ஆம் நாளில் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காக இயேசு 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார். God was been hanging in the cross for 6 hours for those who been created the mankind on the 6th day. 6 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் குறைவா ஆண்டவர் தொங்கி மரிச்சிருந்தார்னு வைங்க. 6 மணி நேரம் 59 நிமிடம் 59 செகண்ட் இல்ல 59 நிமிடம் அவர் மரிச்சிருந்தார்னா பிசாசு சொல்லியிருப்பான், நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லியிருப்பான். ஆனா கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில அவர் தொங்கினார், பாடுபட்டு அவர் தொங்கினார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிக்கிறோம், ஒரு 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 பலி இடுகிற பொழுது, ஒரு தகன பலியோ ஒரு சமாதான பலியோ அல்லது ஒரு பாவ நிவாரண பலியோ, எந்த ஒரு பலி இடுகிற பொழுது மிருகங்கள் அங்கே அடிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு புறா, ஒரு வயதுள்ள ஒரு புறா குஞ்சோ இல்லை ஒரு ஆடோ இல்லை ஒரு வெள்ளாடோ அது அடிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த மிருகங்கள் அங்கே பார்க்கிறோம், பலியிடுவதற்கு நேராக கொண்டு அந்த பலிபீடத்தில் வைத்து உடனடியாக என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்திடுவாங்க. அதை வெட்டி என்ன பண்ணிடுவாங்க? இரத்தத்தை சிந்தி அதை பலி செலுத்திடுவாங்க. ஆனா ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், அந்த மிருகங்களையோ அல்லது அந்த பறவைகளையோ அவங்க என்ன பண்ணல, பாடுகளுக்குள்ளாக அவங்க என்ன பண்ணல, கொண்டு போகல. You understand? When they give the sacrifice in the Old Testaments for the bird, for the sin, for the other sacrifices in the Old Testament, all the animals and the birds, they just put on the altar and they just straight away they kill it for the sacrifice. But they not been tortured. They are not been tortured. ஆனால் கிறிஸ்து அப்படி நமக்காக ஜீவனை கொடுக்கவில்லை. அவர் உடனடியாக அவர் கொலை செய்து அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கவில்லை. அவர் இரவு முழுவதும் பாடுபட்டார். ஹல்லேலூயா. அவர் இரவு முழுவதும் நமக்காக அவர் கெத்செமனே தோட்டத்தில் தொடங்கி இரவு முழுவதும் அவர் பாடுபட்டார். சவுக்கினாலே அடிச்சு, முள்ளினால் முள்முடி சூட்டப்பட்டு, முகத்திலே காரி துப்பி, அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்து அவரை பாடுபட்டு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள். Christ, he been suffered a lot and then he was crucified. Amen. ஆகவே அதுதான் தேவன் நமக்காக பாடுகளை அவர் அனுபவித்தது நிமித்தம்தான்
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்காக நாம் இந்த பூமியிலே பாடுகளை அனுபவிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 13வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதை இப்போ வாசித்த நம்ம பாடுகள் மத்தியிலே கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மற்றொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். கிறிஸ்து வருகிற பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படும். கிறிஸ்து வருகிற பொழுதே தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற பொழுது, இந்த பூமியிலே தேவ மகிமை வெளிப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். When you meet the glory initially in the earth, முதலாவது நீங்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் சந்திக்கிற பொழுது, anybody if you meet the glory of the God in the earth, what will be the result you will see in that one? And யாத்ராகமம், Exodus chapter 3, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1 to 6 வரைக்கும். chapter 3 verse 1 to 6. ஒரு வாசிங்க. ம் 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 தன் முகத்தை மூடிக்கொண்டான். If you read from Exodus chapter 3 from verse 1 to 6, you can see that this is the first time Moses meeting the glory of God. Amen. தேவனுடைய மகிமையை இந்த பூமியிலே நீங்கள் முதலாவது நீங்கள் சந்திக்கிற பொழுது, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, அது கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கிறிஸ்துவண்டை வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்படுவதற்கு நீங்க வருகிற பொழுது, தேவனுடைய மகிமையை நீங்கள் சந்திக்கிற பொழுது, இந்த காரியம்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை, when you meet the glory of the Lord for the first time, you cannot reach the glory of the God. You cannot reach the glory of the God because of your sin, because of your nature, because of your character. You cannot meet the glory of the God straight away. மோசே அங்கே பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவன், 2வது Exodus chapter 3 verse 2, கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலை நின்று அவனுக்கு தரிசனமாகி, அப்பொழுது அவன் உற்று பார்த்து, முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. He is able to see the glory of the God. அது வெந்து போகாமல் இருக்கிறதை அவன் கண்டுகொள்ள முடிந்தது. He can see the burning bush is not been destroyed. He can see the work of the Lord in the glory of the Lord. He can see what God is doing. அவன் பார்க்குறான், ஒரு முட்செடியை பார்க்குறான். நார்மலாக ஒரு முட்செடியில் வந்து நீங்கள் ஒரு அக்கினியை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? You put a fire on the thorny bushes. What will happen? It will burn and it will become into ashes. ஆனால் மோசே பார்க்கிறான், இது எரிந்து சாம்பலாக வேண்டியது இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறதே, சாம்பலாகவில்லையே.
என்று அந்த அதிசயமான காரியத்தை அவன் முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இட்ஸ் நாட் பிகம் இன்டு ஆஷஸ். அதை பார்ப்பதற்கு 3ஆம் வசனம் அவன் verse 3, அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்று கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். You can see the glory, you can see the miraculous things inside the glory of the God. Hallelujah. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை, அற்புத அடையாளங்களை உங்களை கொண்டு, நம்மை கொண்டு அவர் செய்ய கூடும். You can see the miraculous thing inside the glory of the God. அந்த அற்புதமான அந்த காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்குள்ள ஒரு டிசையர் இருந்தது, ஒரு ஆசை இருந்தது. பக்கத்தில் பார்த்தாங்க, உனக்குள்ள you have to have the desire to see the glory, to see the miracle inside the glory. Amen. Anything which is being revealed from the Lord, I'll tell you that it will come from the glory of the God. தேவனுடைய மகிமையில இருந்துதான் எல்லாம் வருகிறது. தேவனுடைய மகிமையில இருந்துதான் everything you receive it. ஆதியில பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தேவ மகிமையினால் அவர்கள் உடுத்தப்பட்டிருந்தார்கள். They have been clothed with the glory of the God when Adam and Eve was being created in the Eden garden. மகிமையினால் அவர்கள் உடுத்தி இருந்தார்கள். மகிமையின் வஸ்திரம் அவர்களுக்கு தரிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நிர்வாணியாக காணப்பட்டிருந்தும் அவர்கள் தங்களை நிர்வாணி என்று அறியாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையினால் அவர்களை அலங்கரித்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்கள் தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். When they sinned, they lost the glory of the God. And then they realized they are naked. And immediately they went and clothed with the leaves. ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் அவங்கள படைக்கும் போது, நான் உன்னை நிர்வாணியா படைச்சு அதுக்கப்புறம் உனக்கு மேல நான் ஐ வில் clothe you with the glory அப்படின்னு சொல்லி படைச்சாரா? No. The God questions Adam, who told you that you are naked? உனக்கு நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று ஆண்டவர் கேட்டார். God didn't tell him. God hided the naked with his glory. ஆனால் பாவம் செய்த பொழுது அந்த தேவ மகிமை இழந்து போனார்கள். அந்த தேவ மகிமையை திரும்ப கொடுப்பதற்காக தான் கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையில பாடுபட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, God want to give you the glory back to you. Tell your neighbor, God want to give you the glory back to you. He want to clothe you with the glory. That's why when he comes, he will come as a glorious king, a king of kings, the Lord of lords. So for that, what you have to do, in here you can see Moses want to step into the glory to see the miraculous thing. That desire you should have. That desire you should have. சும்மா வந்தா சாப்பிட்டோம் போனோம் வந்தான் இல்ல. You should have the hunger. I want to see the miraculous thing in from the glory. I need to see the blind people to see. I need to see the sick people to be healed. I need to see miracle happen through the glory of God through me. Moses has the desire, I want to see that miraculous thing, what is happening inside the glory. அங்க பார்க்கிறோம், அவன் கிட்ட போன பொழுது அவன் பார்க்கும்படி, verse number 4, அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிற பொழுது கர்த்தர் கண்டார். When you get closer to the glory of the Lord, he will see you. பக்கத்தில் பார்த்துங்க, ஆண்டவருடைய மகிமையை when you want to see the glory of the Lord, you need to go closer. Tell your neighbor, you need to go closer to the God. சும்மா தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு மட்டும் தான் தெரியும், முள்ளுல அடி எரிகிறது மட்டும் தான் தெரியும். When you get closer to God, and then அவன் மோசே கிட்ட வந்து பார்க்க அவன் பிரயாசப்பட்ட போதுதான் என்ன நடக்குது? கர்த்தர் கண்டார்.
The Bible says on verse 4, what do you say? When the Lord saw he had gone over to look. Always remember, you need to have the hunger to see the glory of the Lord. Amen. You need to get closer. I say, until you say you get closer to the Lord, God will see you from far away. அவர் தூரத்துல இருந்து பார்த்தாலும் அவருக்கு வந்து நம்மளை எப்படி தெரியும்? When God see you from far away, whether he can see clearly or not, he can see clearly. But when you stay far away from the Lord, can you see God clearly? No. அவர் சிங்காசனத்துல இருந்து நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறார். From where he is seeing? Hello? From the throne. throne எவ்வளவு தூரம்? 2ஆம் வானம் 3ஆம் வானத்திலிருந்து அங்க இருந்து கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நம்மளை பார்க்கிறார். மனுபுத்திரரை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். He can see everything clearly. ஆனா நம்ம கர்த்தரை பார்க்கணும் என்றால் நம்ம தூரத்துல இருந்து பார்க்க முடியாது. We need to get closer to him. When we get closer to him, and then God will see you bit closer. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கண்டார், முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, then he started to call his name, Moses, Moses. I'll tell you, when you get closer to God, you will hear his voice speaking to you. தேவனோடு, when you want to walk with God, you get closer to God, you will see the voice of the Lord speak to you. You can hear. You should remember always 3 things. You should have sharpened 3 senses of your body. One is eye, and your mouth, and your ear. சொல்ற புரியுதா உங்களுக்கு? உங்க கண்ணு, உங்க வாய், உங்க காது. You should be sharpen these 3 senses all the time. கர்த்தர் தரிசனம் கொடுத்து இல்லைன்னா ஏதாட்டி ஒரு காரியத்தை காட்ட வேண்டும் என்றால் உன் கண் உனக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். மத்தேயு 6:22 சொல்லப்பட்டிருக்கிறது. கண் உனக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். ஒரு ப்ராஃபட்டுக்கு வந்து அவனுடைய கண்ணும் அவனுடைய வாயும் ரொம்ப முக்கியம். For the prophet, these 2 senses is very important. The eye and the mouth. அவன் கண்ணினால் தேவன் கேட்பார், நீ எதை பார்க்கிறாய்? அவன் கண்ணால பார்க்கணும். And he is a prophet, he became a voice of the Lord. அவன் கர்த்தருடைய வாயாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷகன் அவன் அவனுடைய காதுகள் எப்பொழுதும், தேவ பிள்ளையுடைய காதுகள் எப்பொழுதும் திறக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். அதனால்தான் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப நமக்கு காது இல்லையா? இருக்குது. ஆவிக்குரிய காதுகள், சத்தியத்தை கேட்கக்கூடிய காதுகள் நமக்கு வேணும். அதனால்தான் வேதம் அங்க பார்க்கிறோம், மோசே ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டார். மோசே மோசே என்று சொல்லி கூப்பிட்டு அவன் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது verse 5 it says, அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலச்சி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. Always remember, when you meet God's glory first time, purification will take place. Hallelujah. நம்ம எக்ஸைட் ஆக மாட்டோம். ஆண்டவர் தரிசனத்தை பார்த்தேன், அதை பார்த்தேன், எக்ஸைட் ஆக மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் தேவனுடைய க்ளோரியை, when you meet first time the glory of the Lord, you will never get excited. நமக்கு ஒரு பக்கம் அது எக்ஸைட்டா தான் இருக்கும். ஆனா the first thing when you meet the glory of the Lord, you will be purified. Your sins will be exposed in the front of the glory of the Lord. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய பாவம் அந்த இடத்துல என்ன ஆகும்? தேவ மகிமைக்கு முன்பதாக வெளியரங்கமாக அங்க வெளிப்படுத்தப்படும். உடனடியாக அவன் என்ன பண்ணுகிறான்? கர்த்தர் சொன்னபடியே பாதரட்சையை கலட்டி போட்டான். அவன் போய் கேட்கல, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நான் அந்த அற்புத காட்சியை பார்த்துட்டு அப்புறம் நான் கலட்டுறேன்னு சொல்ல. He immediately removed his sandal when God instructed him to take the sandal.
Because you are standing in the holy land. தேவனுடைய மகிமையை முதல் முறை சந்திக்கிற எந்த மனுஷனும் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றால், you will have the sanctification, purification of your soul. Your sin will be exposed to you and it will need to be purified by the blood of Jesus Christ. Hallelujah. வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், Isaiah chapter 6 verse 1 to 7. ஏசாயா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவன் முதல் தடவை அவன் சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாதி ராஜாவை அவன் கண்ட பொழுது, if you read from verse 1 to 7, ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. ஹல்லேலூயா. அப்பொழுது உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். This is the experience of the Isaiah when he meet the glory of the God first time. Hallelujah. பக்கத்தில் பார்த்துக்கல்ங்க, நீ இப்படி மகிமையை சந்திச்சிருக்கியா? Have you met the glory like this? Have you met the glory like this? எப்போது சந்திச்சிருக்கேன், இப்போ இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி அவன் ஊசியா மரணமடைந்த அந்த நாட்களிலே, மரணமடைந்த வருஷத்திலே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ராஜா அமர்ந்திருக்கிறதை அவருடைய கண்கள் கண்டது. என் ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவன் எக்ஸைட் ஆகல. அவனுடைய இருதயம் என்ன ஆச்சு? நொறுக்கப்பட்டு, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேரூபீன்கள் அவர்கள் ஓய்வின்றி தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவாலயம் அங்கே பார்க்கிறோம், ஆலயம் முழுவதும் புகையினால் நிரப்பப்பட்டு, வஸ்திர தொங்கலினால் நிரப்பப்பட்டு, அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்த பொழுது அவனுக்குள்ள ஒரு நடுக்கம் பிடித்தது. அவன் சொல்லுகிறான், அசுத்த உதடுள்ள மனுஷன் நான். He was shaken by his sin. அசுத்த உதடுள்ள மனுஷன் நான். On verse 5 it tells, சேனைகளின் கர்த்தருடைய ராஜாவை என் கண்கள் கண்டதே. நான் சொல்றேன், தேவ சமூகத்துல எப்பெல்லாம் நீங்க போய் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அமருகிற பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய மகிமை என்னை சுத்திகரிக்கட்டும். Let your glory purify me, Lord. Let your glory sanctify me, Lord. மோசேயுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு தேவனை அடிக்கடி அவன் சந்திக்கிற பொழுது, பிறகு அவன் ஒவ்வொரு முறையும் தன்னை சுத்திகரித்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்ட பொழுது, ஒரு நாள் வந்தது, ஒரு காலகட்டம் வந்தது, மோசேயோடு கர்த்தர் எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். Hallelujah. I'm telling you today, you want to taste the glory of the Lord, you want to become to be glorify the Lord,
நான் சொல்றேன், கெட் க்ளோசர் டு த லார்ட். ஆமென். கெட் க்ளோசர் டு த லார்ட். எப்படியெல்லாம் கர்த்தரண்டை நெருங்க முடியுமோ, ஜெபத்தின் மூலமாய் நெருங்க முடியும், வேத வசனத்தை தியானிக்கிறதன் மூலமாய் நெருங்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருந்து அந்நிய பாஷையில கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி, கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி தேவ சமூகத்தில் நெருங்க முடியும். See what are the ways which you can get closer to the Lord through the prayer, writing, meditating the word of God, worshiping the Lord, and as much as possible there are different ways are given for us in the Bible to get closer to the God, to see the glory of the God. Hallelujah. Make use of it. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை பிரயோஜனப்படுத்திக்கொள். Make use of it. Make use of this opportunity. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். கர்த்தருடைய மகிமையை நீ சேர சேர கிட்டி சேர சேர வருகிற பொழுதுதான், கர்த்தர் மகிமையாய் அவர் வருகிற பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? எதிர்கொண்டு நம்ம போய் நிக்க முடியும். You can stand before the glorious God when you go very often in the earth. நீ நிக்காம இங்கே தேவ சமூகத்தில் நம்ம அதிகமா கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக நம்ம போய் நின்று நம்மை சுத்திகரித்து கொள்ளாமல், நம்மை அர்ப்பணித்து கொள்ளாமல் இருப்போம் என்றால், அங்க போனா என்ன ஆகும்? சடனா போய் நீங்க ஆண்டோடைய வருகையில போய் நின்னீங்கன்னா என்ன ஆகும்? What will happen? You understand my question? If you are not been standing here very often into the glory of the Lord in the earth, when God's coming come, you just go suddenly and stand in front of Jesus Christ, what will happen? அது ஒரு பக்கம். What will happen? What happened for the Moses initially, it will happen there. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? What happened for the Moses initial? You will be அங்க அப்படி போய் அங்க போய் சட்டனா போய் நின்னீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்க பாவம் குற்றப்பட்டு தடையா நின்று எங்க போவோம்? So you need to be equipped while you are in the earth. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடிக்கடி கொஞ்சம் கையை கொடுத்து சொல்லுங்க, shake your neighbors and tell, அடிக்கடி கர்த்தருடைய மகிமையை கொஞ்சம் சந்திங்க. Meet the glory of the Lord. Amen. We take time to meet the glory of the Lord. Amen. You know, my God is not he's not to forsake you, or he's not any pavi, you are a sinner, get away. Did God told Moses go away? No. God told, I like to meet you. I like to meet you. Take your sandal, I'll come and speak to you. Amen. Isaiah, he saw the glory of the Lord. Did God told, oh, you are a sinner, I'm not going to speak to you? Did God told? No. He sent the angels, purify. And then next question, who is going in sake of me? யார் என் காரியமாய் போவான்? நான் போறேன் ஆண்டவரே. The moment you meet the glory of the God, purification, sanctification will take place. Next level, you will start doing his work. Amen. You will start doing the work of the Lord. அதான் தேவனுடைய அன்பு. Amen. And the last one I will finish it and I will carry on and coming week. அடுத்ததாக ஒரு மனுஷனை பார்க்கிறோம், பவுல். In Acts chapter 9 you can see பவுல் ஆண்டவர் சந்திக்கிறார், தமஸ்குல சந்திக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு, பவுலை சந்திக்கும் போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. He meet the glory of the Lord in the Damascus. Acts chapter 9 verse 5 and 6. Verse 6. Can you read verse 3?
Hallelujah. When Paul met on the Damascus on the way, the glory of the God hit the Paul on the floor. சடுதியிலே ஆண்டவர் சந்தித்தார், பவுலை சந்தித்தார். He met Saul and he was immediately, he asked only one question, Lord, who are you? That's it. He asked only one question, Lord, who are you? Then he told, you are the person who is persecuting me. When you persecute my children, you are persecuting me. Immediately he didn't fight with God. What he told, Lord, what do you want me to do? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனா? நீர் பிதாவின் இடத்துல தான் வந்தீரா? அடுத்த கேள்விக்கே இடமே இல்ல. ஒரே கேள்வி, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. When he meet the glory of the Lord, God revealed the sin. He immediately surrendered, purified, and next thing he entered into the ministry. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? கர்த்தர் சொன்னார், நீ போ, அந்த பட்டணத்துக்கு எழுந்து போ, உனக்கு சொல்லப்பட வேண்டிய காரியம் உனக்கு அங்க சொல்லப்படும். Shake your neighbors in. Are you ready to meet the glory of the Lord? சில பேருக்கு இப்போ நடுக்கம் கொடுக்குது. எங்க தெரியாம அவர் நேரம் நின்று, மகளே என் ஊழியத்தை செய்ய எழும்பி போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, always remember God loves you. Amen. ஆண்டவர் நல்ல படித்தவனெல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல, பலவீனமானவர்களை தேர்ந்தெடுத்தார். பவுல் படிச்சிருக்கிறார், அது ஒரு பக்கம். ஆனால் பலவீனமானவர்களை, அறிவில்லாதவர்களை தெரிந்தெடுத்தார், பைத்தியங்களை தெரிந்தெடுத்தார். ஆனால் when you get closer to glory of the Lord, I'll tell you that through sufferings and also through sanctification of your life, you shall glorify the Lord. Amen. நீங்க தேவனை மகிமைப்படுத்துவது அப்படிதான். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது, உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது, கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற பொழுது, through that his name shall be glorified. Hallelujah. வருகிற நாட்களில் மீதியான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் எழுந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி காணிக்கை பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும். தேங்க்யூ லார்ட். பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், 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 கைவிடார். துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். கைவிடார், 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், கைவிடார்,
கைவிடா கைவிடா. பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஜீவனுள்ள கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய மகிமையிலே ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமையை சந்திக்கிற பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவது நிமித்தம் கிறிஸ்துவுக்காக மகிமையாய் எழும்ப முடியும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை சந்திக்கிற பொழுது நாங்கள் சுத்திகரிக்கப்படுவோம் என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவரே, இதற்காக நாங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் போட்ட காணிக்கை தசமபாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் என்னென்ன தேவைகளோடு என்னென்ன கஷ்டத்தில் அவங்க போட்டிருக்கிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் இந்த ஆராதனை தொடக்க முதல் முடிவு மட்டும் தேவ மகிமை, தேவ கிருபை, தேவ தயவு, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் கூட இருந்தபடினால் உமக்கு சோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரே பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறப்பா. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய கரத்துல தாழ்த்துகிறோம் அப்பா. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்திற்கு சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வருகிற நாட்கள்ல ஈஸ்டர் சர்வீஸ் பத்தி நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். வாட்ஸ்அப்ல ஐ வில் இன்ஃபார்ம் யூ. ஃப்ரைடே சாட்டர்டே வந்து மான்செஸ்டர்ல சர்வீஸ் இருக்கும். ஃப்ரைடே சாட்டர்டே ஐ வில் டெல் யூ த டைம். சரியா? சண்டே வந்து மான்செஸ்டர்ல சர்வீஸ் இருக்கும். இங்கே ஆஸ் யூஷுவல் ஈவினிங்ஸ் இது ஈஸ்டர் சர்வீஸ் இருக்கும். ஈஸ்டர் சர்வீஸ் அன்னைக்கு வி வில் ஹாவ் த கம்யூனியன் சர்வீஸ். ஓகே, அங்கே வந்து குட் ஃப்ரைடே சர்வீஸ் அன்னைக்கு வி ஹாவ் அ கம்யூனியன் சர்வீஸ். ஈஸ்டர் சர்வீஸ் அன்னைக்கு வி ஹாவ் கம்யூனியன் சர்வீஸ். ஓகே, தேங்க்யூ.